பேராக் தெலுக்கின்தானில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் லவ் ஸ்கேம் காதல் மோசடியில் சிக்கி 17,50,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். ஜூலை மாத வாக்கில் வாட்ஸ்அப் வாயிலாக அறிமுகமான வெளிநாட்டு ஆடவனை நம்பியதால் அவருக்கு அக்கதி ஏற்பட்டது. கடல் மார்க்க புவியியல் ஆய்வாளர் என கூறியவன் தெலங்கானா கடலோரத்தில் கடலடி டாங்கி கட்டுமானத்திற்காக மலேசியா வந்தபோது தம்மிடமிருந்த ரொக்கப்பணம் அத்தனையும் திருடு போனதாக 58 வயது அம்மாதுவை நம்ப வைத்துள்ளான். இணைய காதலன் கஷ்டப்படுவதை பொறுக்காத அம்மாது அவன் கொடுத்த வெவ்வேறு வங்கி கணக்குகளில் மொத்தமாக 17,57,490 ரிங்கிட் பணத்தை போட்டுள்ளார். பணத்தை நிச்சயம் திருப்பி கொடுத்து விடுவதாக வாக்குறுதி அளித்தவனிடமிருந்து இதுவரை ஒரு காசு கூட வரவில்லை. இதையடுத்தே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அம்மாது திங்கட்கிழமை போலீசில் புகார் செய்தார். பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை. செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை 1000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி 7:30 புட்டாளஞ்சியாவுக்கும் சிறகை விரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்மியமான சூழல். இந்தியா கேட் உணவகம்.